ரசித்து சமையல் பண்ணி அதை ரசித்து பரிமாறி, புருஷன் சாப்பிட்றதையும் ரசித்து அந்த அம்மா பரிமாறி எப்படி இருக்கும்? கண்ணதாசன் பாட்டு ஒன்று ஞாபகம் இருக்கா? உண்ணும் அழகை பார்த்திருப்பேனே, உறங்கும் அழகை ரசித்திருப்பேனே. சில பேர் ஜொல்லு ஒழுகிட்டு சாப்பிடுவான். இதை எப்படி பார்த்து ரசிக்கிறது? உண்ணும் அழகை பார்த்திருப்பேனே, அப்படி ரசிக்கணும். இவன் அந்த சாப்பாட்டை ரசிக்கணும். சில பேர் எவ்வளவு ருசியாக சமைச்சு போட்டாலும் ஒரு வார்த்தை பாராட்ட மாட்டான். பாராட்டினா 10 ரூபா பணம் போயிடுமோன்ற பயப்படுற மாதிரி பாராட்டாம நம்ம ஊரில் ஒரு வார்த்தை சொல்வான், இடிச்ச புளி மாதிரி இருப்பான். எப்படி? இடிச்ச புளி மாதிரி. அவன் நினைப்பா, அந்த புளியை கரைச்சி ரசம் வச்சதுக்கு இந்த புளியை கரைச்சே ரசம் வச்சிருக்கலாமே, இப்படி ஒரு இடிச்ச புளி மாதிரி இந்த ஆள் உட்கார்ந்துருக்கிறானே அப்படின்னு. ரசிச்சாதானே அவளுக்கு மகிழ்ச்சியா இருக்கும். வாழ்க்கையில சமைக்கிறது சந்தோஷம், சாப்பிட்றது சந்தோஷம், அது மாதிரி வேலைங்கிறது பார்க்கறது சந்தோஷம். அது ஒரு பூஜை மாதிரி அப்படிங்கிற ஒரு பெரிய உணர்வை மனதில் ஏற்படுத்தி ஒரு சினிமா பாட்டில் வச்சாரு. செய்யும் தொழிலே தெய்வம், அதில் திறமைதான் நமது செல்வம் அப்படின்னு ஒரு வார்த்தை. இப்போ அதுக்கு நான் 2 உதாரணம் சொல்கிறேன். நம்ம என்ன வேலை பார்க்குறோமோ அதை ரசிக்க வேண்டாமா? வாழ்க்கையில் என் தலையெழுத்து இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்குது, உழைச்சாதான் காசு வருது, சனியை முடிச்ச வாழ்க்கை, அப்போ நல்லா இருக்காது. நம்முடைய வாழ்க்கை கஷ்டப்படும். ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு ஊரில் ஒரு கோயில் கட்டுறான். ஒரு கோயில் கட்டுறான். கல் தூக்கிட்டு போகிறாங்க. இந்த கல் தூக்கிட்டு போகிற ஒரு ஆளை பார்த்து கேட்டான், என்னப்பா பண்ணுற அப்படின்னு. அவன் சொன்னான் பாருங்க ஒரு வார்த்தை, என் தலையெழுத்து, பள்ளிக்கூடத்தில் போய் படிக்கலை, கல் தூக்க வேண்டிய தலையெழுத்து, எனக்கு இந்த கல்லை தூக்குனா தான் காசு கிடைக்கும், எனக்கு இன்னைக்கு 350 ரூபா கூலி, என் தலையெழுத்து பார், இந்த சனியனை தலைமையில் வச்சுக்கிட்டு எத்தனை தடவை நடக்கிறேன்னு தெரியுமா அப்படின்னா அந்த கல் தூக்குறாரு. 2ஆவதா ஒருத்தர், அவனை கேட்டாங்க, என்னப்பா பண்ணுற அப்படின்னு. அவன் சொன்னான், கல் தூக்குறேன், நல்ல வேளை இந்த கல் பாருங்க என்னமோ எவனுக்கோ சமாதி கட்டுற கல் மாதிரி இல்லாமல் 10,000 பேர் கும்பிடுற கோயிலுக்கு கல் தூக்குற புண்ணியத்தை கடவுள் எனக்கு கொடுத்துருக்கிறாரு, இதுக்கும் 350 ரூபா கூலி வேற கொடுப்பாங்க, கோயிலுக்கு கல் கொண்டு போய் கொடுத்து 350 ரூபா கூலி கொடுத்து சாப்பாடும் போடுவாங்க, நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலிங்க அப்படின்னா. 3ஆவதா ஒருத்தன் வந்தான், என் தலைமுறையில் யாரு பண்ண புண்ணியமோ தெரியலீங்க, 10,000 வருஷம் ஆனாலும் அசையாம நிற்க போற ஒரு கோயிலுக்கு கல் தூக்குற வேலையை எனக்கு கொடுத்து அதுக்கு சம்பளத்தை கொடுத்து சம்பளத்தோட புண்ணியத்தையும் கொடுத்துருக்கிறான் பாருங்க ஒரு மனுஷன். இந்த பாக்கியம் உலகத்தில் யாருக்காவது கிடைக்குங்களா? 10,000 வருஷம் நான் நிற்க போறேங்க, 10,000 வருஷம் நான் நிற்க போறேங்க அப்படின்னா. 3 பேரும் ஒரே வேலை தானே பார்த்தான், 3 பேருக்கு ஒரே கூலி தானே கொடுத்தாங்க. ஒருத்தன் வாழ்க்கைய நரகமா நினைச்சான், ஒருத்தன் வாழ்க்கைய சிரமமா நினைச்சான், ஒருத்தன் தான் வாழ்க்கைய சொர்க்கமா நினைச்சு எப்படி வாழணும் அப்படின்னு வாழ்ந்து காட்டினான். இதை மனசுல வச்சுக்கிட்டு வாழுகிறவர்கள் மகிழ்ச்சியா வாழ பழகணும். சமைக்கிற போது இந்த தலையெழுத்து இந்த சனியனுக்கெல்லாம் வடிச்சு கொட்ட வேண்டியிருக்குன்னு வேற என்ன பண்றதா ஐடியா? எந்த காலத்திலையும் நீங்க வடிச்சு கொட்டித்தான் ஆகணும், அதை இவரும் சாப்பிட்டு தான் ஆகணும். வேணும்னா இவர் கூட நின்று காய்கறி நறுக்கி கொடுக்கலாம். காலம் மாறி இருக்கு. இப்பெல்லாம் டிவி விளம்பரம் பார்த்தீங்களா, காப்பி டீ போட்டு கொடுக்கறது புருஷன் வேலைதான்னு முடிவு பண்ணிட்டான். ஒரு காலத்திலையும் நீங்க இனிமே பெண்கள்கிட்ட காப்பி டீ கேட்கக்கூடாது. புரு போடுறது கார்த்திக், யாரு, சிவகுமார் பையன். அப்புறம் நெஸ்கேப் போடுறது அவங்க அண்ணன் சூர்யா. எப்படி பிரிச்சுட்டாங்க பாருங்க 2 பேரும். அவங்க அண்ணன் சூர்யா நெஸ்கேப் போடுறான், அவன் தம்பி புரு போடுறான். ஆக எப்படி இருந்தாலும் புருஷன் தான் காப்பி போடணும் அப்படின்னு வேலையை பிரிச்சுக்கிட்டாங்க. ரைட்டு. அந்த அம்மா மகிழ்ச்சியா அதை சமைக்க வேணாமா? மகிழ்ச்சியா சமைச்சாதானே சார் நல்லா இருக்கும் வாழ்க்கையில. அதனால செய்யற தொழில சந்தோஷமா செய்யுங்க. இங்க நீங்க நிறைய பேர் கடை வச்சிருப்பீங்க, ஏதோ ஒரு தொழில் பண்ணுவீங்க, மகிழ்ச்சியா போய் உட்காரணும். வாடிக்கையாளர் குமிஞ்சிக்கிட்டே இருப்பாங்க. சந்தோஷமா பிசினஸ் நடத்தணும். நம்ம கல்லா பெட்டி நிறைஞ்சிக்கிட்டே இருக்கும்.
எவ்வளவு இன்சொல் சொல்ல முடியுமோ அவ்வளோ இன்சொல் சொல்லணும். எவ்வளவுக்கு எவ்வளவு அந்த வேலையை ரசித்து செய்ய முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளோ அந்த வேலையை ரசித்து செய்யணும். இவ்வளோதாங்க வாழ்க்கை. இதை கரெக்டாக பண்ணிட்டா நம்முடைய தொழில் மிகப்பெரிய அளவில் விருத்தியாகும். இதை முதல்ல நாம் கற்றுக்கணும். இன்னைக்கு சில பேர் சொல்லுவாங்க, நான் ஒரு பகுதியை புரிய வைக்கிறதுக்காக ஒரு கதை சொல்கிறேன். பணம் இருந்தால் தான் சந்தோஷமாக இருக்க முடியும்னு பல பேர் நினைக்கிறாங்கல்ல. நான் இன்னைக்கு மாற்றி சொல்கிறேன். சந்தோஷம் என்பது பணத்தை பொறுத்ததல்ல, நம்ம மனத்தை பொறுத்தது. நம்ம மனசு பக்குவமாக இருந்தால் எங்கேயும் சந்தோஷமாக இருக்கலாம். என் பட்டிமண்டபத்தில் ஆனி ஜூலியட்னு ஒரு வைஸ் பிரசிடென்ட் ஒரு பேங்க்கில் அவங்க ஒரு முறை பேசினாங்க. என் பட்டிமண்டபத்தில் ஆனி ஜூலியட் அப்படின்னு ஒரு பேச்சாளர் ஒரு நிகழ்ச்சி சொன்னாங்க. நான் அப்படியே அசந்து போயிட்டேன். ஒரு கிராமம், அந்த கிராமத்து பசங்க சார் ரயில் விளையாட்டு விளையாடுவான். பழைய காலத்தில் ஞாபகம் இருக்கும். ஒரு அரணிஜார் போட்டிருப்பான், ஒருத்தன் சட்டையை ஒருத்தன் பிடிச்சிக்குவான். ஒரு 10 பேர் நின்று கூன்னு கத்திக்கிட்டே அந்த ரயில் ஓடுது அப்படின்னு ரயில் ஓடுவாங்க. அப்படியே ஓடி ஓடி சுற்றி வருவாங்க. இந்த விளையாட்டை அந்த அம்மா நின்று பார்க்குறாங்க. ஒரு தடவை 2 தடவை இந்த பசங்க. இதில் ஒருத்தன் டிரைவர்னு தன்னை இன்ஜின் டிரைவர்னு முன்னாடி வர்றான். அடுத்த விளையாட்டில் டேய் நீ கார்டு பின்னாடி போடா, நான் தான் இன்ஜின் டிரைவர் அப்படின்னு இன்னொருத்தன் முன்னாடி வரான். எல்லாம் மாற்றிக்கிறான் சார். ஒரே ஒரு பையன் தான் வேலையை மாற்றவே இல்லை சார். யார் தெரியுங்களா? அவன் சிக்னல்னு நின்றுக்கிட்டான். இந்த சிக்னல் கிரீன் வந்தால் தான் வண்டி ஓடணும், ரெட்டு வந்தால் நிற்கணும் இல்லை. அவன் வெறுமனே அப்படி நின்றுக்கிட்டு அவன் கையை அப்படி காட்டினா அந்த பசங்க ரயில் நிறுத்தணும், கையை கீழே போட்டால் ரயில் ஓடணும். அவன் சிக்னல்னா ஒரு 2-3 தடவை இன்ஜினில் டிரைவர் மாறுறான், கார்டு மாறுறான், எல்லாம் மாறுறதை பார்த்துட்டு இந்த அம்மா அந்த சிக்னல்னு நிற்கிற பையன்கிட்ட போய் கேட்டாங்க, நீ டிரைவர் ஆகணும்னு ஆசைப்படலையா? நீ கார்டா மாறணும்னு ஆசைப்படலையா? நானும் பார்க்குறேன் ஆரம்பத்துலேருந்து விளையாட்டில் நீ வெறும்னு சிக்னலாகவே நின்றுக்கிட்டு இருக்கிறியடா, உனக்கு இன்ஜின் டிரைவர் ஆகணும்னு ஆசை இல்லையா? அவன் ஒரு பதில் சொன்னான், சார் மேடம் ரயிலில் போகிறதா இருந்தால் சட்டையை பிடிச்சிக்கிட்டு போகிறாங்கல்ல, எனக்கு சட்டையே இல்லை மேடம். அப்போ நான் எப்போவுமே சட்டை இல்லாமல் இருக்கணும்னா சிக்னலாக தானே மேடம் நிற்க முடியும். நான் இல்லாட்டி இந்த விளையாட்டில் கலந்துக்க முடியுமா? எனக்கு சட்டை இல்லைன்னு அழுவ முடியுமா? நான் இன்ஜின் டிரைவர் ஆகலைன்னு அழுவ முடியுமா? கார்டு ஆகலைன்னு அழுவ முடியுமா? சட்டை இல்லைன்னா நான் சிக்னலாக மாறி நின்றுக்க வேண்டியது தானேன்னா. சாரி, இது வாழ்க்கையில் பெரிய பாடம். உன்னிடத்தில் என்னென்ன இல்லை என்று ஏங்காது, என்ன இருக்கிறதோ அவற்றை கொண்டாடுவதற்கு பழகு. அவற்றை கொண்டு வாழ்க்கையை ஒரு ஆனந்தமயமான வாழ்க்கையாக எப்படி வாழ்வது என்று ஒரு முடிவு பண்ணு. இதுக்குத்தான் கர்மயோகம் அப்படின்னு படிக்கிறியா? கவனமா படி. நான் பேசுறேன். நிஷா கூட வருத்தப்பட்டாங்க. முதல்ல 8 பேர் இருந்தாங்க, அப்புறம் 80 பேர் இருந்தாங்க கூட்டம். இப்ப என்ன சொல்லட்டுமா? எதிரில் யாருமே இல்லைனாலும் நான் பேசுவேன். அதுக்காக நீங்கள் என்ன பைத்தியம்னு முடிவு பண்ணாதீங்க. நான் தான் சன் டிவிலெல்லாம் பேசிக்கிட்டே இருந்தேன்னு. டிவியில் பேசும்போது எதிர்த்தாப்பில் யாராவது இருப்பாங்களா? நான் தெளிவாக இருப்பேன். கூட்டம் இருந்தால் அது லைவ் பர்ஃபார்மன்ஸ், கூட்டம் இல்லைன்னா அது டிவி ரெக்கார்டிங் அப்படின்னு நான் பாட்டுக்கு பேசுறதை நிறுத்தவே மாட்டேன். ஏன் இதை சொன்னேன்னு எந்திரிச்சு போயிடாதீங்க தயவுசெய்து. இல்லை சொல்கிறேன், இருந்தாலும் இல்லைனாலும். ஏன் தெரியுங்களா? நான் உங்களை மட்டுமே நம்பிக்கொண்டிருந்தால் என் வாழ்வில் என் கலை வளராது. என் மகிழ்ச்சியை மட்டும் நம்பிக்கொண்டிருந்தால் என் வளர்ச்சியை கடவுளாலும் தடுக்க முடியாது. இதெல்லாம் லைஃப்பில் இருக்கிற மிகப்பெரிய மகிழ்ச்சியான விஷயம். நம்ம எந்த வேலை செய்கிறோமோ அதில் ஒரு முழு ஈடுபாட்டோடு செய்யணும். அடுத்தது, யாருக்காவோ செய்யலிங்க அதை. இப்போ ஒரு அப்பா சொல்வார், உங்களுக்காக நான் சம்பாரிச்சு கொட்டுறேன், மன்னிச்சுக்கங்க. உங்களை யார் கல்யாணம் பண்ண சொன்னா? இந்த கூட்டத்தை யார் உண்டு பண்ண சொன்னா? அப்புறம் இதுங்களுக்கு வடிச்சு கொட்டுறேன்னு சொல்லி எதுக்கு புலம்ப சொன்னா? இதுங்களெல்லாம் நாம தானே சார் உண்டு பண்ணோம். கல்யாணமே பண்ணாமல் பிரம்மச்சாரியா எல்லாம் காமராஜ் மாதிரி இருக்க வேண்டியது தானே? கல்யாணமும் பண்ணுவாராம், புள்ளையும் பெற்றுக்குவாராம். உங்களுக்காகத்தான் உழைக்கிறேன், உங்களுக்காகத்தான் உழைக்கிறேன், உங்களுக்காகத்தான் உழைக்கிறேன். இந்த பல்லவியை நிறுத்துங்க.
நாம் உழைப்பது இப்ப சொல்றேன், நாம் உழைப்பது பிள்ளைகள் பணம் பெறுவதற்கு அல்ல, நாம் சந்தோஷமாக இருப்பதற்காக உழைக்கிறோம். உழைக்காமல் நம்மால் இருக்க முடியாது. இப்ப எனக்கு 75 வயசு ஆக போகுது. கடவுள் எனக்கு வேண்டி எல்லாமே கொடுத்துருக்கிறான். 75 வயசுலயும் ஸ்வீட் சாப்பிடக்கூடிய அதிர்ஷ்டம் கொடுத்துருக்கிறான். எல்லாமே சௌகரியமா கொடுத்துருக்கிறான். ஸ்வீட்டும் கொடுக்குறான். யாராவது கொண்டாந்து எனக்கு ஸ்வீட் கொடுக்குறாங்க, நான் போய் வாங்கணும் கூட இல்லை, இருக்குது, எல்லாம் கொடுத்துருக்குறான். நான் இப்ப பேசி 10 காசு சம்பாதிக்கணுங்கிற நிலைமையில இல்லை. ஆனாலும் நான் ஏன் பேச வர்றேன் தெரியுங்களா? இது எனக்கான ஊதியம் என்பதற்காக அல்ல. பேசுவதில் எனக்கு ஒரு மிகப்பெரிய மகிழ்ச்சி இருக்கிறது, ஒரு ஆனந்தம் இருக்கிறது, ஒரு சந்தோஷம் இருக்கிறது. இதைவிட முக்கியம், என் பேச்சால் பலரது வாழ்க்கையில் மகிழ்ச்சி இருக்கிறது என்பது எண்ணி பார்க்க முடியாத ஒரு சந்தோஷம். அப்போ செயலை செயலுக்காக செய். எப்படி? செயலை செயலுக்காக செய். அதில் வருகிற லாபங்கள் தனி. செயலை நேசித்து செய். கடனே எழுத நம்முடைய வேலையை பார்க்க கூடாது. அதை எவ்வளவு சந்தோஷமா நேசித்து செய்ய முடியுமோ அப்படி. ஒரு வாத்தியாரு ரொம்ப கோபத்தில் பசங்க கிட்ட சொல்றார், ஏய், உங்களுக்கெல்லாம் பாடம் நடத்துறதை விட 10 தெருவில் போய் பிச்சை எடுக்கலாம்டா. ஒரு பையன் கேட்டான், எங்க தெருவுக்கு எப்ப சார் வருவீங்கன்னா? இது தேவையா இருக்கு? இதெல்லாம் பசங்க கிட்ட போய் சொல்லாமா? என் தலையெழுத்து உங்களுக்கெல்லாம் பாடம் நடத்த வேண்டியிருக்கு, இதுக்கு 10 தெருவில் போய் பிச்சை எடுக்கலாம்னா அப்படி வருத்தப்படக்கூடாது. இந்த பையன் கவனிக்க மாட்டேங்கிறான்ல, இந்த பையன் கவனிக்க மாட்டேங்கிறான்ல, இவனே பேஷுன்னு சொல்லும்படியா நான் பாடம் நடத்தணும் அப்படின்னு ஒரு லட்சியத்தை எடுத்துக்கணும். எனக்கு ஜெயநாதன் சிட்ஸ் ஏன் பிடிக்கும்னா, அவர் மந்திரமே ஒன்று என்ன தெரியுங்களா? எப்போதும் கடினமான வழிகளையே தேர்ந்தெடுங்கள், காரணம் அதற்கு யாரும் போட்டிக்கு வரமாட்டார்கள். எல்லாம் ஈஸி வழியை தான் தேர்ந்தெடுப்பா. நீ கடினமானதை தேர்ந்தெடுத்தேன்னா உன் பக்கத்தில் கூட இன்னொருத்தன் போட்டிக்கு வர முடியாது, நீ பாட்டு ஜெயிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ நம்ம நடத்த முடியல அப்படின்னா அதுக்காக வருத்தப்படக்கூடாது. யாருக்கு சார் நல்லாசிரியர் விருது கொடுக்கணும்? இந்த உலகத்தில் 100க்கு 100 வாங்க வைக்கிறவருக்கு நல்லாசிரியர் விருது கொடுக்கணுமா என்ன? கிடையாது. படிக்க மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டு ஸ்கூலுக்கு வந்திருக்கான் பாருங்க, அவனை எந்த வாத்தியார் பாஸ் பண்ண வைக்கிறாரோ அவர் தான் உண்மையிலேயே பெரிய நல்லாசிரியர். 10 ஜென்மமானாலும் மார்க் வாங்க மாட்டேன் அப்படி ஒரு முடிவோடு வருவான். நீ நடத்திருவியா அப்படிங்கிற மாதிரி ஸ்டைலாக உட்காந்துருப்பான். நீ என்ன பாடம் நடத்துகிற பார்க்குறேன் பார் அப்படின்னு அவனுக்கு பாடம் நடத்துகிறார் பாருங்க, அவர் தான் நல்லாசிரியர். இதெல்லாம் சின்ன சின்ன விஷயம்தான். ஆனால் நம்ம பார்க்குற தொழிலை எப்படி செய்யணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு 2-3 உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. சார், டீச்சர் அப்படின்னு ஒரு வேலை இருக்கு, ஆசிரியர், பள்ளிக்கூட ஆசிரியர் இல்லையா? இதை சம்பளத்துக்கு மட்டும் நடத்துகிற வாத்தியார் எவ்வளோ பேர் இருக்கிறான்? நான் சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. சில பேர் பள்ளிக்கூடத்துக்கு வந்து மற்ற வாத்தியாருக்கு வட்டி விட்டுக்கிட்டு இருப்பான். மற்ற வாத்தியாருக்கு வட்டிக்கு விட்டுட்டு கலெக்ட் பண்ணுறதுக்கு பள்ளிக்கூடத்துக்கு வருவான். அது மாதிரி ஆள் எனக்கு தெரியும். ஆனால் ஒரு வாத்தியார் எப்படி இருக்கணும்? என் ஃப்ரெண்டு சண்முக வடிவேல்னு நல்லா பேசுவார். அவர் பேப்பர் திருத்துறதுக்கு ஒரு தடவை தருமபுரிக்கு போயிருந்தார். தருமபுரியில் என்ன ஒரு வேடிக்கை தெரியுங்களா? அந்தாண்ட போயிட்டீங்கன்னா கிருஷ்ணகிரி, பெங்களூர் பார்டர், இந்தாண்ட வந்துட்டீங்கன்னா தெலுங்கு பார்டர், இந்தாண்ட வந்துட்டீங்கன்னா தமிழ்நாட்டு பார்டர். அந்த பசங்களுக்கு பேப்பர் எப்படி தெரியுங்களா? தமிழ் வரும், தெலுங்கு வரும், கன்னடம் வரும் திருத்தறதுக்கு. இவர் தமிழ் வாத்தியார். இவர் பேப்பர் திருத்தும் போது பக்கத்தில் ஒரு வாத்தியார் பேப்பர் திருத்துறாரு. அவர் அப்படியே டிக் போட்டுக்கிட்டு 2 அப்படியே 4 அப்படியே மார்க் போட்டுக்கிட்டு ஜாலியாக பாடிக்கிட்டே திருத்துறாரு. சண்முக வடிவேலு அவரை எப்படியே பார்த்துட்டு சொன்னார், யோ பார்த்து திருத்தியா, பேப்பரை பார்த்தா தெலுங்கு பேப்பர் மாதிரி தெரியுதியான்னு. அது தமிழ் பேப்பர். இவர் திருத்திக்கிட்டே பக்கத்தில் வந்தவன்ட்ட சொல்கிறாரு, பேப்பர் மாறி வந்திருக்குமோ என்னமோ தெரிலையா, அவன் என்னமோ ஜிலேபியாக எழுதியிருக்கிறான், தெலுங்கு மாதிரி இருக்குதியா, பார்த்து திருத்தியான். இப்போ பசங்க தமிழே அப்படி தான் எழுதுறான்னார் அவர். இப்போ பசங்க தமிழே அப்படி தான் எழுதுறாங்க. அவர் பாட்டுக்கு பார்த்து போட்டுக்கிட்டே இருந்தார். சார், ஒரு 10 நிமிஷத்தில் சார் அந்த டிஓ அவர் ஓடியாரார் அங்கேருந்து. இங்கே ஒருத்தர்கிட்ட கட்டு மாறி போச்சு,
தமிழ் கட்டுக்கு பதிலாக 12 பேப்பர் தெலுங்கு பேப்பர் வந்திருக்குது. யார்கிட்ட இருக்குது? யார்கிட்ட இருக்குது? அப்போ இந்த ஆள் சொன்னார் பக்கத்தில், தெலுங்கா இருக்குமோ, இது தெலுங்கா இருக்குமோ. நான் அப்பவே சொன்னேன், நீ கேட்டியா? கொஞ்சம் அழுத்தி சொல்றது தெலுங்கு பேப்பர்னு. நான் தமிழ்னு நினச்சி திருத்திட்டேன். அதுக்குள்ள அந்த சூப்பர்வைசர் வந்து யார்கிட்ட இருக்குன்னு உடனே இவர் மெதுவாக எழுந்திரிச்சு, சார் என்கிட்ட தான் சார் மாறி வந்திருக்கு. அவர் பேப்பர் படி வாங்கிட்டு தமிழ் கட்டை அவர்கிட்ட போட்டு திருத்து அப்படின்னு, திருத்தி இருக்க, உனக்கு தெலுங்கு தெரியுமா அப்படின்னார். இவர் பதிலே சொல்லலை, எடுத்துகிட்டு போயிட்டார் சார், பேப்பர் எடுத்துகிட்டு போயிட்டார். அன்னைக்கு சாயங்காலம் ஒரு அதிசயம் சார், அங்கேருந்து சூப்பர்வைசர் வந்து சொன்னார் பாருங்க, யோ உனக்கு தெலுங்கு தெரியும்னு சொல்லக்கூடாது ஐயா, தெலுங்கு பேப்பர் திருத்தினவனு இதே மார்க்கு தாயா போட்டான். தெலுங்கு திருத்தணும் இதே மார்க் தாயா போட்டான், தெலுங்கு தெரியும், எவனுக்கு தெரியும்? இதை நான் சொன்னால் சண்டைக்கு வந்துடுவாங்க, சண்முகவேலு வாத்தியார், அதனால நடந்த சம்பவம் இது. அதனால அவர் சொன்னார், சில பேர் என்ன திருத்துறோம் என்ன படிக்கிறோம் கவலையே படாமல் இருப்பாங்க. நான் வாத்தியாரை குறை சொன்னேன்னு நினைக்காதீங்க. நான் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இவ்வளோ பெரிய இடத்துல நின்று பேசிக்கிட்டு இருக்கிறேன்னா எங்கள் தமிழ் வாத்தியார் தான் என்னுடைய வெற்றிக்கு காரணமே ஒழிய நான் வேற யாரும் சொல்ல முடியும்? என் தமிழாசிரியர் தான் மேடையில் போய் பேசு அப்படின்னு என்னை பேச வச்சு, வாங்க பேசு அப்படின்னு பேச வச்சு நான் இன்னைக்கு உலகம் முழுக்க போகிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. அதனால் நான் வாத்தியாரை ஒருபோதும் குறை சொல்ல மாட்டேன். இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு டீச்சர் அப்படிங்கிறவங்களுக்கு எத்தனை வேலை இருக்கு? கும்பகோணத்தில் ஒரு தீ விபத்து நடந்தது, ஞாபகம் இருக்கா? கும்பகோணத்தில் அந்த டீச்சரை மன்னிக்க மாட்டேன்னாங்க எல்லாரும். ஏன்? கூரை கொட்டக்கா பிள்ளைங்க உட்கார்ந்து இருக்குது, தீ பிடிக்குது, கூரை கொட்டை, சின்ன குழந்தைங்க தப்பிச்சு ஓடணும்னு நினைக்குது, தீ பிடிச்ச உடனே ஓடணும்னு நினைக்குது. அந்த டீச்சர் சைலண்ட் சிட் டவுன் அப்படின்னா, எப்போ சைலண்ட் சொல்லணும் எப்போ சிட் டவுன் சொல்லணும்னு ஒரு வாத்தியாருக்கு தெரிய வேணாமா? கூரை கொட்டா பத்திக்கிட்டு எரியுது, அந்த டீச்சர் சைலன்ஸ் சிட் டவுன் அப்படி. பிஞ்சு பிள்ளைங்க பயந்து போய் உட்காந்துருச்சு. ஆனால் அந்த டீச்சர் தப்பிச்சு ஓடிவிட்டார் கும்பகோணம் தீ விபத்தில். அப்போ எவ்வளவு பேர் கோவப்பட்டாங்க தெரியுங்களா? ஒரு பள்ளிக்கூடத்து வாத்தியார் இப்படியா இருப்பாங்க? குழந்தைங்களை கூட்டிட்டு ஓடணும்னு தெரியல அப்படின்னு டீச்சரை திட்டினாங்க சார். அந்த டீச்சர் குலத்துக்கு ஒரு பெரிய அவமானம் ஏற்பட்ட மாதிரி கும்பகோணம் தீ விபத்து. இதை இன்னொரு டீச்சர் காப்பாத்தினாங்க சார். அவங்க வரலாறு இந்தியாவில் எழுதி வைக்க வேண்டிய வரலாறு சார். யார் தெரியுங்களா? நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில், நாகப்பட்டினத்துக்கு பக்கத்தில் இதை பாருங்க, ஒரு ஸ்கூல் வேன். அந்த ஸ்கூல் வேனில் ஒரு 12 குழந்தைங்க வருது. 12 குழந்தைங்க. இந்த 12 குழந்தைங்களை கூட்டிகிட்டு பாருங்க, ஒரு கண்மாய் கிட்ட அந்த வேன் இப்படி திரும்புது, வேகமாக இப்படி திரும்புது கண்மாய் கிட்ட. அந்த வண்டி கவுந்துருச்சு, அந்த கண்மாய்க்குள்ள அந்த வண்டி கவுந்துருச்சு. இந்த பிள்ளைங்கள்லாம் உள்ள முழுகிருச்சு. ஒரே ஒரு டீச்சர், சுகந்தின்னு ஒரு டீச்சர் இருந்திருக்கிறா. அவ உள்ள போய், அவளுக்கு கல்யாணம் கூட ஆகுது, இந்த பிள்ளைங்களை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த கம்மாய்க்குள்ள முழுகி ஒன்றை கொண்டாந்து வெளியில் விட்டு, இன்னொன்று கொண்டாந்து வெளியில் விட்டு, இன்னொன்று கொண்டாந்து வெளியில் விட்டு 12 பிள்ளைங்க இருந்திருக்கு சார். 11 கொண்டாந்துட்டா சார். 11 காப்பாற்றிட்டா. இப்போ வேன் முங்குது, அப்போ இவளும் முங்க போறா, அந்த குழந்தையும் முங்க போகுது. காப்பாற்றணும்னு கூட கொஞ்சம் உள்ள போனா சார், முடியல, அவ முங்கி அப்படியே முழுகிட்டான். யோசிச்சு பாருங்க, அவ தப்பிச்சிருக்கலாம். 11 குழந்தைய காமிச்சிட்டு அவ தப்பிச்சிருக்கலாம். ஆனால் அந்த ஒரு குழந்தைய காப்பாற்றணும் அப்படின்னு போய் அப்படியே முங்கிட்டா சார் அவ. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கும்பகோண தீ விபத்தில் ஒரு ஆசிரியர் ஆசிரியர் துறைக்கு களங்கத்தை ஏற்படுத்தினார். சுகந்தி என்ற டீச்சர் அந்த களங்கத்தை தன் மரணத்தின் மூலம் துடைத்து காட்டினார். 12 குழந்தை. வாலி அந்த சுகந்தி டீச்சர் பத்தி ஒரு கவிதை எழுதினார். வாலி என்ன எழுதினார் தெரியுங்களா? எல்லா பெண்களும் மூழ்காமல் இருப்பதால் குழந்தைக்கு தாயாவார்கள், நீ ஒருத்தி தான் மூழ்கி போய் தாயானாயினர். முழுகல அப்படிம்பாங்க, தாயாயிட்டா முழுகலம்பாங்க. நீ ஒருத்தி தான் மூழ்கி போய் தாயானாய். அவ பாடம் நடத்துறதுங்கிறது டீச்சருக்கு முக்கியம் இல்லை சார். பெற்றவன் இந்த பிள்ளைங்களை நம்மளை நம்பி விட்டுருக்கிறானே அப்படின்ற நினைப்பு இருக்கு பாருங்க, அதுதான் டீச்சருக்கு அந்த வேலை மேல இருக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம்.
எவனோனுமோ பெத்து என்கிட்ட விட்டான், இதுங்களோட நான் போராட வேண்டியிருக்கு அப்படி பேசுனா அவங்க ஆசிரியர் பணிக்கு லாயக்கு இல்லை. இது என் பிள்ளைங்க. நான் ஒரு ஊர்ல சொன்னேன், என்னைக்கு கல்வி முழுமை பெறும் தெரியுங்களா? +2ல என் புள்ள ஃபெயில் ஆயிருந்தா நான் அழுவனா இல்லையா? ஆசையா மெடிக்கல் படிக்க வைக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். என் பேரனையோ என் பேத்தியையோ ஒரு ஆசை. நான் சொல்றது கற்பனை எல்லாம் தாண்டி போச்சு, அதுங்கெல்லாம் எங்கேயோ வளர்ந்தாச்சு. நான் நினைக்கிறேன் படிக்க வைக்கணும் அப்படின்னு. அவன் ஃபெயில் ஆயிட்டான் அப்படின்னா, ஐயோ என் பிள்ளைங்க +2ல ஃபெயில் ஆகி போச்சு அப்படின்பேன். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, தன் பிள்ளை ஃபெயில் ஆனால் எப்படி ஒரு தாயும் தகப்பனும் கண்ணீர் வடிப்பார்களோ அதுபோல் தன்னிடத்தில் படித்த பிள்ளைகளுக்காக என்றைக்கு ஆசிரியர்கள் கண்ணீர் வடிப்பார்களோ அன்றைக்கு இந்தியாவில் கல்வி முழுமை பெற்றது அப்படின்னு சொல்ல. எங்கிட்ட படிச்சு ஒரு பிள்ளை ஃபெயில் ஆகலாமா? எங்கிட்ட படிச்ச பிள்ளை எப்படிப்பா ஃபெயில் ஆகலாம்? அவங்க அம்மா அப்பா எங்கிட்டல்லப்பா விட்டுருக்குறாங்க, நான் அவனை எப்படியாவது பாஸ் பண்ண வைக்கணுமே. நேத்து சுந்தரவடிவேலுன்னு ஒருத்தர் இருந்தா தெரியுமா உங்களுக்கு? காமராஜர் அவருடைய நம்பிக்கைக்குரிய கல்வியாளர் நேத்து சுந்தரவடிவேலு. பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது கணக்கு வாத்தியாரை வேணும்னு இம்சை பண்ணுவார். அவர் வராத மாதிரி நடிப்பார். அவங்க கணக்கு வாத்தியார் என்ன பண்ணுவாராம், டேய் சுந்தரவடிவேலு வீட்டுக்கு வா, வீட்டுக்கு வா, 5 மணிக்கு மேலே வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் உட்காத்தி வச்சு ஒரு நல்ல காப்பியை கொடுத்து கணக்கு போடு கணக்கு போடு கணக்கு போடு, சரியாக கணக்கு போட்டு முடிக்கிற வரைக்கும் 7 மணி வரைக்கும் விடமாட்டாராம். அப்புறம் 7 மணிக்கு சொல்வாராம், தப்பிச்சிடலாம்னு நினைக்காத, ராத்திரி மாமி பழையது வச்சிருக்கிறா, உனக்கு தான் வச்சிருக்கிறா, நீ சரியா கணக்கு போடாட்டி ராத்திரி பழையது சாப்பிட்டுட்டு இங்கேயே படுத்துக்கணும், புரியுதா உனக்கு? அவர் பார்த்தார், பழையதுலேருந்து தப்பிக்கிறதுக்காவது நம்ம படிச்சிடணும் அப்படின்னு. நான் படித்தேன். தமிழ்நாட்டின் கல்வி அதிகாரியாக நேத்து சுந்தரவடிவேலு பின்னால வந்தார். பெருந்தலைவர் காமராஜருடைய நம்பிக்கைக்குரிய லெப்டினன்ட் நேத்து சுந்தரவடிவேலு. அவர் சொல்றாரு, எங்க வாத்தியாரை என்னால் மறக்க முடியுமா? நான் படிக்கலைங்கிறதுக்காக வீட்டில் கூப்பிட்டு போய் உட்காத்தி வச்சு வீட்டில் எனக்கு டியூஷனுக்கு காசு கிடையாது, என்னை படி படி படின்னு படிக்க வச்சாரு. இதெல்லாம் நினச்சி பாருங்க. அப்போ நாம் பார்க்குற வேலை, ஒரே வார்த்தை சொல்லட்டுமா, வெறும் சம்பளத்துக்காக அல்ல, நாம் பார்க்கிற வேலை நம் ஆத்ம திருப்திக்காக என்கிற புரிதல் இந்த நாட்டில் எல்லோருக்கும் வரவே. நம்ம பார்க்குற வேலை ஆத்ம திருப்தி. சார் இன்னைக்கு நான் காலையில் காரைக்குடி ரயில்வே ஸ்டேஷனில் வந்து இறங்குறேன். இங்கே சொல்லி பிஎஸ்ஓ சொல்லி பேட்டரி கார் எனக்கு வேணும், நடக்கிறது கஷ்டம் எல்லாம் சொல்லி 5:15 மணிக்கு பேட்டரி கார் வரல, பேட்டரி கார் வரல, போச்சு. அது ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ், அது என்னமோ தெரியல, அதுவே ராமேஸ்வரம் நீளத்துக்கு இருக்கு அந்த ட்ரெயின். பேட்டரி கார் வரல. ஒரே பதில், அது பேட்டரி கார் ரிப்பேர்ல இருக்கு. எப்படி சார் இந்தியா முன்னேறும்? ரயில் ஓடினால் மட்டும் அது ரயில்வே அல்ல, ரயில்வேயில் இருக்கிற பேட்டரி காரும் ஓடினால்தான் ரயில்வே அமைச்சர் ரயில்வே அமைச்சராக நீடிப்பதற்கு தகுதி உடையவர் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். ஒரு ஃப்ளா இருக்கக்கூடாது. 6னா 6 மணிக்கு ரயில் வரணும். ரயில் மட்டும் வந்தா போராது, ரயில்வே ஸ்டேஷன்ல எல்லாமே வரணும். இந்த எண்ணம் நமக்கு இருக்கணுமா இல்லையா? எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், அப்படி இப்படித்தான் இருக்கும். அது எப்படி இருந்தா என்ன, அதுக்கு நாடுன்னா பேரு. சார் நான் பிரான்ஸ் போயிருக்கேன், 7:16 ரயில் வரும் அப்படின்னு தான் வச்சுக்கோங்க. 7:16 ரயில் உள்ள வரும். இதை விட ஒரு வேடிக்கை சொல்லட்டுமா, 1 மணி நேரம் அங்க ரயில் லேட்டா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க. எப்படி 1 மணி நேரம் ரயில் லேட்டா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்க என்டையர் டிக்கெட் பணத்தை திருப்பி கொடுத்துருவாங்க, உடனே திருப்பி கொடுத்துருவாங்க. உங்களுக்கு எந்த சங்கடமும் இருக்கக்கூடாது. அப்படி பயப்படுறாங்க ஒவ்வொரு நாட்டிலையும். நம்ம நாட்டில் எப்படி எல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும், கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும். இன்னும் முன்ன பின்ன வாயால் சாப்பிட்றதுக்கு மூக்கால சாப்பிட முடியுமா? முன்ன பின்ன இருக்கட்டும்னு மூக்கால சாப்பிட்டா ஆஸ்பத்திரியில் ஐசியூவில் இருக்கிறேன்னு அர்த்தம். உண்மைதானுங்களே? டியூப்பை போட்டு இங்கே உங்களுக்கு சாப்பாடு போட்டால் ஐசியூவில் இருக்குன்னு அர்த்தம். கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும் அப்படின்னு வாய்க்கு பதிலாக மூக்கு வழியாக கொடுக்குறோன்னு சொல்ல முடியுமா? நான் பர்ஃபெக்ஷன்ங்கிறதுக்கு ரொம்ப ஏங்குறவன். உங்கள் நிறுவனத்தில் வேலை பார்க்கிற ஊழியர்கள் தான் உங்களுடைய உண்மையான விசிட்டிங் கார்டு, உங்களுடைய உண்மையான விசிட்டிங் கார்டு.
ஒருபோதும் முதலாளியை நினைத்து யாரும் அங்கே அந்த நிறுவனத்தை மதிப்பதில்லை. அங்கு வேலை பார்க்கிறவர்கள் இயல்புதான் அந்த நிறுவனத்தின் மீது மரியாதையை உண்டு பண்ணுகிறது என்பதை ஒவ்வொருத்தரும் உணரணும். நாம் எவ்வளவு முக்கியமாக இருக்கிறோம், நாம் இந்த வேலையை சரியாக செய்யணுமே அப்படிங்கிற அந்த உணர்வோடு இருக்கணும். ஐயா, யாருக்காகவும் நம்ம அந்த வேலையை செய்யலை. ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்க. வள்ளியப்பன் சார் வந்திருக்கிறார், அவங்களுக்குலாம் இதெல்லாம் நல்லா தெரிஞ்ச விஷயம். ஒரு சிற்பி சிலை பண்ணிக்கிட்டு இருந்தார். அதே மாதிரி ஒரு சிலை உள்ளே இருந்தது. அங்கே வந்த ஒருத்தன் கேட்டான், ஒரே நேரத்தில் 2 சிலை உனக்கு ஆர்டரா? இங்கே ஒரு சிலை இருக்குது, அங்கே ஒரு சிலை இருக்குது. இல்லைப்பா, அதை தான் முதல்ல பண்ணேன். அந்த சிலையை இந்த மூக்கு ஷார்ப்பாக வரணும்னு அப்படி ஒரு தட்டின பாரு, இந்த இடம் லேசாக உடஞ்சி போச்சு, அதனால மறுபடியும் உட்காந்து இதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இந்த சிலை எத்தனை அடி உயரத்தில் வைப்பீங்கன்னா, நாங்கள் இது ஒரு 15 அடி உயரத்தில் வைக்க போகிறோம். இந்த வந்தவன் கேட்டான், அறிவு கெட்டவனே, 15 அடி உயரத்தில் மூக்கே தெரியாது, மூக்கில் ஒரு சின்ன கீரல், யாருக்குதான் தெரிய போகுது? வேலையத்த வேலை மறுபடியும் உட்காந்து சிலையை பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. இதுக்காக முழுசாக அந்த வேலையை பார்ப்பாங்களா? நான் சொல்கிறத கேளு, அந்த சிலையவே கொடுத்துருக்கலாம்ல, அது மூக்கு கீரல் விழுந்து போச்சுன்னு யாருக்கு தெரியும்னு கேட்டான். இந்த சிற்பி சொன்னான், சார் எனக்கு தெரியுமே, எனக்கு தெரியுமே. இன்னைக்கு தெரிஞ்சுக்கங்க, நம் வேலை யாராலோ பாராட்டப்படுவதற்காக அல்ல, நாம் அதில் திருப்தி அடையக்கூடியதாக இருக்க வேண்டும். அதில் தவறு இருக்கிறது என்று தெரிந்துவிட்டால் நம்மால் நிச்சயம் தூங்க முடியாது. இந்த ஸ்டாண்டர்ட் வரணும். யாரையோ திருப்தி செய்வதற்காக நாம் வேலை பார்க்கவில்லை, என் ஆத்ம திருப்திக்காகத்தான் நான் வேலை பார்க்கிறேன் என்ற உணர்வு வருமானால் 100% அந்த நாடு மிக உயர்ந்த ஒரு இடத்தை எட்ட முடியும். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம், மணிக்கணக்காக போகலாம். இதெல்லாம் நீங்கள் புதுசாக சொல்கிறீங்களாம்? கிடையாது. ரிலிஜனில் இருக்கு, பழசில் இருக்கு, அதெல்லாம் கொன்னுட்டான். அந்த பகுதி ரிலிஜனையே சொல்லாதுன்றான். எல்லாமே ரிலிஜனில் இருக்கு. ரெண்டு சொல்லி முடிக்கிறேன். ஒரு முனிவர் தவம் பண்ணார், கதை உங்களுக்கு தெரியும். முனிவர் தவம் பண்ணார், 12 வருஷம் தவம் பூர்த்தி ஆயிடுச்சு. பசி வந்துடுச்சு. அப்படி கண்ணை திறந்து நிமிர்ந்து மேலே பார்த்தார். மேலேருந்து கொக்கு எச்சம் போட்டுடுச்சு அவர் தலை மேலே. உங்களுக்கு தெரியும் இந்த கதை. அப்படி பார்த்தார், என் மேலே நீ எச்சம் போடுறியா அப்படின்னு அந்த கொக்கை இப்படி ஒரு பார்வை பார்த்தார் பாருங்க. 12 வருஷம் தவம் பண்ண பலன் அப்படியே அந்த கொக்கை எரிச்சு அப்படியே அந்த கொக்கு சாம்பல் ஆயிடுச்சு. இது கதை, மகாபாரதத்தில் வருது. கொக்கு அப்படிங்கிற கதை இருக்கு. கொங்கணவர்னு பேர் அவர் பேரில். இவருக்கு பசி வந்துருச்சு, சாப்பிடணும்னு ஊருக்குள்ளே போகிறார். ஊருக்குள்ளே போய் ஒரு வீட்டு வாசலை நின்று, அம்மா பசிக்குதுமா, சாப்பிட்ணுமா அப்படின்னார். ஐயா, அந்த காலம் அப்படி தான், திண்ணையில் உட்காருங்க ஐயா, திண்ணையில் இருங்க, நான் அந்த சாப்பாடை எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த அம்மா உள்ளே போச்சு. சார், அதே நேரம் அவங்க ஹஸ்பண்ட் உள்ளே வந்துட்டான் சார். அவன் என்னமோ கேட்டான் சார். அப்புறம் அவன் பசிக்குதுன்னா சார், இந்தம்மா மறந்துருச்சு, வாசலில் ஒரு சாமியார் உட்காந்துருக்கிறாரு அப்படின்னு மறந்துருச்சு. புருஷனுக்கு வேண்டியதெல்லாம் செஞ்சு உட்காந்து வச்சு சாப்பாடு போட்டு எச்ச இலையை கொண்டாந்து மறுபடியும் வெளியே போட வந்தது பாருங்க. எச்ச இலையை கொண்டாந்து வெளியில் போட வரும்போது இந்த சாமியார் உட்காந்துருக்கா. அச்சோ, இவருக்கு சாப்பாடு போட மறந்துட்டோமே அப்படின்னு சாமி இந்த மாதிரி அப்படின்னு ஆரம்பிச்சது. அந்த 2 கண்ணை உருட்டிக்கிட்டு அவர் அப்படியே அந்த பொம்பளையை எரிக்கிற மாதிரி பார்த்தார். நான் எவ்வளோ பெரிய சாமியார், எனக்கு நீ சாப்பாடு போடலையாங்கிற மாதிரி எரிக்கிற மாதிரி பார்த்தார். அந்த பொம்பளை இலையை போட்டு சிரிச்சுது. என்ன கொக்குன்னு நினைச்சியான்னு, என்ன கொக்குன்னு நினைச்சியா? இவர் கொக்கை எரிச்சுக்கிட்டு வந்திருக்கிறாருங்கிறது இவளுக்கு எப்படி சார் தெரியும்? அப்போ வாட்ஸ்அப்பும் இல்லை, யூடியூப்பும் இல்லை, எதுவுமே இல்லை, இன்ஸ்டாகிராம் இல்லை, எதுவுமே இல்லை. இந்த ஆள் கொக்கை எரிச்சிட்டு வந்திருக்கிறான்றது அவளுக்கு எப்படி சார் தெரியும்? என்னடா கொக்கு நாடா நினைச்ச? கொக்கென்று நினைத்தாயோ கொங்கணவா? என்ன கொங்கண முனிவரே, என்ன கொக்கு நினைச்சா முறைக்கிற? என் வேலை எனக்கு முக்கியம்டா. என் புருஷனுக்கு சோறு போடுறதை விட எந்த சாமியாருக்கும் சாப்பாடு போடுறது எனக்கு முக்கியம் இல்லை, போடான்னு சார். இதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு குடும்பத்தில் இருப்பவர்கள் குடும்ப வேலைகளை செய்வதுதான் முதல் பணியை ஒழிய, கோயிலுக்கு போனேன், சாமியாருக்கு செய்தேன் என்பதெல்லாம் இரண்டாவதாக செய்ய வேண்டிய வேலைகளை ஒழிய உங்கள் குடும்பங்களுக்குத்தான் நீங்கள் முதலில் செய்ய வேண்டும். இதை அழிச்சிட்டான் சார், இந்த நாட்டிலேருந்து அழிச்சிட்டான் சார். உன் பொண்டாட்டி பிள்ளைக்கு செய்யி, உன் குடும்பத்தை காப்பாத்து, உன் புருஷனை பார்க்கறது முக்கியம். பல பொம்பளைங்க பாருங்க,
ஆசிரமத்தில் போய் கோலம் போடுவாளுங்க, ஆசிரமத்தில் போய் சாமியார் காலை கழுவுவாளுங்க, ஆசிரமத்தில் போய் உட்காந்துக்கிட்டு ஆடி பாடி மாவிளக்கு ஏற்றிட்டு வருவாளுங்க. இங்கே பேர புள்ளையும் பட்டினி கிடந்துக்கிட்டு சாப்பிடாம இருக்கும். நான் கோயிலுக்கு போனேன்னா உன்னை யாரும் அப்படி கோயிலுக்கு போக சொன்ன? நான் நாஸ்திகன் இல்லை, நான் ஆஸ்திகன். நான் சொல்றேன், எங்கோ இருக்கிற சாமியை திருப்தி செய்வது போலித்தனம். உன் வீட்டில் இருக்கிற மக்களை திருப்தி செய்வது உன் அடிப்படை கடமை. That is your primary duty. இது நான் சொல்லல, மகாபாரதம் சொல்லுது சார், மகாபாரதம் சொல்லுது. யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு கலிகாலம் எல்லாம் கேட்டு கூட்டிச்சவரா போச்சு. அடுத்த கதை பாருங்க. இவன் நடுங்கி போய் கேட்டான், ஏமா நீ சாப்பாடே போட வேணாம், ஆனா நீ எப்படி இந்த ஞானம் பெற்ற? நான் கொக்கை எரிச்சேன்னு உனக்கு எப்படிமா தெரிஞ்சது? அதை மட்டும் சொல்ல, உனக்கு ஞானக்கண். அது ஒன்றும் இல்லைங்க, என் கடமைகளை நான் சரியாக செஞ்சேன். வார்த்தையை கவனிங்க, என் கடமைகளை நான் சரியாக செஞ்சேன். கடமைகளை சரியாக பண்ணுன்னா ரொம்ப பெரிய வார்த்தை மகாபாரதத்தில். கடமைகளை சரியாக பண்ணுன்னா ஒரு பொண்ணு வீட்டில் அடுப்பெரிக்கிறதும் சமம், கோயிலில் யாகம் வளர்க்குறதும் சமம். வீட்டில் அடுப்பெரிக்கிறதும் சமம், கோயிலில் யாகம் வளர்க்குறதும் சமம். எனக்கு அதுவே தவமாய் போச்சுங்கய்யா. என் குடும்பத்து வேலையை நான் கரெக்டாக பண்ணேன், எனக்கு இந்த பவர் வந்துருச்சு. எவன் என்ன நினைக்கிறான்னு எனக்கு தெரியுது, இதை நானும் அடையணும், நான் என்ன பண்ணணும்? அப்படி ஒருத்தனை கை காமிச்சா, நீ அவனை போய் பாரு, அவன் உனக்கு வழிகாட்டுவான். இவர் இங்கேருந்து புறப்பட்டு அவனை பார்க்கலான்னு போன அவன் யார் தெரியுங்களா? மாமிசங்களை அறுத்து வித்துக்கிட்டு இருக்கிறான். மாமிசத்தை அறுத்து எடை போட்டு வித்துக்கிட்டு இருக்கிறான். இவன் தள்ள அடிச்சுக்கிட்டான். ஏதோ ஒரு குடும்ப பொம்பளைகிட்ட கெட்ட பேர் வாங்கணும். இப்போ வந்து பார்த்தா மாமிசம் வித்துக்கிட்டு இருக்கிறான். இவங்கிட்ட நம்ம என்ன ஞானத்தை வாங்க போகிறோம் அப்படின்னு எரிச்சலோடு நின்னான். அவன் கேட்டான், ஏண்டா ஒன்று அந்த பொம்பளை அனுப்புனாளான்னா? எந்த பொம்பளை? அதான் கொக்குன்னு நீ எரிச்சேன்னு உன்னை பார்த்து சொன்னாள். இவன் ஷாக் ஆகிட்டு, நான் சொன்ன வாட்ஸ்அப்பே கிடையாது, நாம் கொக்கை எரிச்சவனு பெருமைப்பட்டு அவன் நம்மளை இவங்கிட்ட அனுப்பிச்சிருக்கிறாங்கிறது இவன் கேட்குறான். ஏன்னா அந்த கொக்கை எரிச்சிட்டு ஒரு பொம்பளையை பார்த்தியே, அந்த பொம்பளை தான் இங்கே அனுப்பிச்சி வச்சாலாம்மா. ஆமாம், உனக்கு எப்படி தெரியும்னா, அவன் வேலையை அவன் பார்த்தா அவனவனுக்கு ஞானம் வருண்டான்னு. அவன் வேலையை அவன் பார்த்தா ஞானம் வருண்டா. நான் ஒன்றும் பண்ணுறதில்ல, ஒரே ஒரு காரியம் பண்ணுவேன். என்ன? எங்கள் அப்பனுக்கும் ஆத்தாளுக்கும் காலையில் எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து குளிப்பாட்டி, வயசானவங்க அவங்களுக்கு செய்ய வேண்டிய வேலையை செஞ்சு அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்கள நல்லா கவனிப்பேன். அவங்க என்னை பார்த்து நீ நல்லா இருப்ப, நீ நல்லா இருப்பேன்னு வாழ்த்துனாங்க பாரு. எனக்கு தவம் பண்ணின புண்ணியம் வந்துருச்சு. நான் கறி விற்கிறேனேன்னு வருத்தமே எனக்கு இல்லை. எங்கள் அப்பா அம்மா ஆசீர்வாதத்தால் நான் சௌக்கியமாக இருக்கிறேன். இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். பெத்த தாயை கொண்டு போய் முதியோர் இல்லத்தில் விட்டுட்டு கைலாஷ் யாத்திரை போகிறானே, அவனை பார்த்து கடவுள் சிரிக்க மாட்டாரு? ஏன்டே போ, உங்கள் ஆத்தால சோறு இல்லாமல் கொண்டு போய் எங்கேயோ விட்டுட்டு இங்கே வந்து நீ என்ன பெரிய காவடி எடுக்கிறியா நீ கேட்க மாட்டாரா? சார், நான் நாஸ்திகன் இல்லை, உண்மையான ஆத்திகத்தை சொல்ல வந்தவன், உண்மையான ஆத்திகத்தை சொல்ல வந்தவன். உங்கள் பெற்றோர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை விட்டுவிட்டு நீங்கள் எத்தனை கோயில் கும்பாபிஷேகத்துக்கு கொடுத்தாலும் கடவுள் மகிழ்ச்சி அடைவது இல்லை என்பதை தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஒரே வார்த்தை சொல்லட்டுமா? உங்க அப்பா அம்மா உங்களை ஆசீர்வாதம் பண்ணுனாங்கன்னா வாழ்க்கையில எவனாலையும் உங்களை அசைக்க முடியாது. ஒரு சம்பவம் சொல்லி முடிச்சிடுறேன். எங்கள் அண்ணன் கவர்மெண்ட் சர்வெண்ட்டு சார், லஞ்சம் வாங்க மாட்டான் சார், ரொம்ப நேர்மையான அவன், எளிய கல்வி சார், படிப்பவன் படிக்க மாட்டேன்ட்டான், சாதாரண உத்தியோகத்தில் இருந்தான். எனக்கு ஆண்டவன் வாய்ப்பு கொடுத்தான், நான் புகழாகி வெளியில் போய் நல்லா சம்பாரித்து என் வாழ்க்கை நல்லா இருக்கு. எங்கள் அப்பா என் கூடவே இருந்தார் சார். எங்கள் அப்பாவுக்கு பென்ஷன்லாம் கிடையாது. எங்கள் அண்ணன் 2வது கேஸ் சிலிண்டர் வாங்கணும்னு அவர்கிட்ட பணம் கேட்டிருக்கான். இதை என்கிட்ட சொல்லலை அவர். என்கிட்ட எங்கள் அப்பா எப்படி சொன்னார் தெரியுங்களா? டேய், என்ன சின்ன தம்பின்னு கூப்பிடுவார். சின்ன தம்பி, உன் வீட்டில் 2 சிலிண்டர் இருக்குல்ல, அது 2ம் நான் வாங்கினது. எங்கள் அப்பா, அது 2ம் நான் வாங்கினது. ஒன்று 500 ரூபாய் 500 ரூபாய். நீ 2 சிலிண்டரை வச்சிருக்கிற, ஒரு 500 ரூபாய் கொடு, என் சிலிண்டர் நீ யூஸ் பண்ணுற, 500 ரூபாய் கொடு அப்படின்னாரு எங்கள் அப்பா. நான் ஒன்றும் சொல்லலை. என் ஒய்ஃப்கிட்ட சொன்னேன், 500 ரூபாய் எடுத்து அப்பாட்ட கொடுத்துரு அப்படின்னு நான் வெளியே போயிட்டேன். சாயங்காலம் எங்கள் அண்ணன் வந்தோடனே எங்கள் அப்பா, நீ இன்னொரு சிலிண்டர் வாங்குறதுக்கு 500 ரூபாய் கேட்டல, இந்தா அப்படின்னு எங்கிட்டேருந்து வாங்கி எங்கள் 2வது அண்ணனுக்கு கொடுத்துட்டாரு.
ஒய்ஃப் என்ன பண்ணுவா? இதை என்கிட்ட சொல்லலைன்னா அவள் இந்திய பெண்மணியா? உங்கள் அண்ணன் வந்தார், வந்துட்டு போகிறான், 500 வாங்கிட்டு போயிட்டார். என்ன 500? நம்மகிட்டேருந்து உங்கள் அப்பா கேட்டார்ல, அவர் ரொம்ப நல்லவ, இயல்பில், நான் சும்மா விளையாட்டுக்கு சொல். நம்மகிட்டேருந்து அப்பா 500 கேட்டார். ஆமாம், அவங்க அண்ணனுக்கு கொடுத்துட்டார். எதுக்கு? அவன் 2வது சிலிண்டர் வாங்குறது. எனக்கு சுறுசுறுன்னு கோவம் வந்துருச்சு. எங்கிட்ட 2வது சிலிண்டர் இருக்குன்னு எங்கிட்டே இந்த காசை வாங்கி எங்கள் அண்ணனுக்கு எங்கள் அப்பா கொடுக்குறாருன்னா எனக்கு எப்படி இருக்கும்? எங்கள் அப்பாட்ட நேராக சாயங்காலம் போய் கேட்குறேன், ஏன்பா நான் தான் பேசுவோம் அப்பாவை, ஏன்பா நீ பண்ணது சரியாப்பா? எங்கிட்டேருந்து காசை கராராக வாங்கி அவனுக்கு கொடுக்குறியே, நீ பண்ணது சரியாப்பான்னு. எங்கள் அப்பா ஒரு வார்த்தை சொன்னாருங்க, தப்பு, அயோக்கியத்தனம், பச்சை அயோக்கியத்தனம், எவனும் பண்ணக்கூடாது, மகா மோசம். எப்பா என்ன சொல்கிற? நான் நீ இப்படி பண்ணது நியாயமானு கேட்டேன், அயோக்கியத்தனன்னு சொல்கிறிய. சொல்லிட்டு சொன்னார், டேய் நாளைக்கு நீ வளர்ந்து உனக்கு 2 பிள்ளை பெற்று ஒரு பிள்ளை வசதியாகவும் ஒரு பிள்ளை கஷ்டமாகவும் இருந்தா இதே அயோக்கியத்தனத்தை நீயும் பண்ணணும்டா. அப்பதான்டா அப்பன்னு பேரு, அப்பதான்டா அப்பன்னு பேரு. எங்கேயாவது பெத்த வயிறுக்கு ஒரு புள்ள கஷ்டப்படுதுன்னா உங்ககிட்ட வசதி இருக்கு, அவங்ககிட்ட இல்லை, அப்ப அவனுக்கு கொடுக்காம யாருக்கு கொடுப்பேன்? இதை பண்ணாதான்டா பெத்த அப்பன்னு பேரு அப்படின்னார். எனக்கு கண்ணில் தண்ணி வந்துருச்சு. அப்பா மன்னிச்சுக்க, நான் கேட்டிருக்க கூடாது அப்படின்னு தொட்டம் பாருங்க. எங்க அப்பா ஒரு வார்த்தை சொன்னார், இன்னைக்கு நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன்டா, இன்னைக்கு ஒரு வரம் கொடுக்குறேன்டா. என்ன? உன் வாழ்நாள் முழுக்க வறுமையே வராதுடா, நீ எங்கேயும் போய் யார்கிட்டையும் நிற்க வேண்டிய நிலைமையே வராதுடா, நீ மகாராஜா மாதிரி இருப்படா, ஒரு குறையும் இல்லாம இருப்பேன். சத்தியம், இன்று வரையிலும் நான் ராஜ வாழ்க்கை தான் என் தகப்பன் ஆசீர்வாதத்தால் வாழ்ந்து கொண்டே இருக்கு. சார், இது சாதாரண வார்த்தை இல்லை சார். 100 கடவுள் உங்களுக்கு வரம் கொடுப்பதை விட உங்கள் தகப்பன் உங்களுக்கு வரம் கொடுக்கிற வரம் இருக்கிறது, அது வலிமையுடைய. எனவே குடும்பங்களுக்கு விசுவாசமாக இருங்கள், அவரவர் கடமைகளை செய்யுங்கள். கடமையை செய்வது வழிபாட்டை போலவே புனிதமானது, யாகத்தை போலவே புனிதமானது என்று உணருங்கள். நான் செய்யும் தொழிலே தெய்வம்னு ஒரு புத்தகம், நீண்ட இந்த விஷயங்களை எழுதுனேன், நிறைய அதில் பதிவு பண்ணியிருக்கேன். வாய்ப்பு இருக்கிறவங்க யூடியூப்பில் கேளுங்க. நம்முடைய சாணக்கியா ஆறுமுகம் அவர்கள் இவ்வளவு பெரிய வெற்றியை அடைஞ்சதனுடைய ரகசியத்தை இந்த புத்தகத்தில் குறிப்பிடுறார். எப்படி இவ்வளவுதான் நிர்வாகம்ங்கிற புத்தகத்தில் ஒரே காரணம் என்ன தெரியுங்களா? எல்லோரும் வேலை பார்க்கிறார்கள், எல்லோரும் வேலை பார்க்கிறார்கள். சாணக்கியா ஆறுமுகம் அதையே வேள்வியாக, தவமாக, அதையே வழிபாடாக, அதையே தன்னுடைய கடவுள் வழிபாடாக முழு நேர்மையோடு நாணயமானவர்களுக்கு மட்டும் என்று நடத்துவதால் அவருக்கு பூரணமான அந்த ஆசி இருக்கிறது. செய்யும் தொழில் தெய்வம் என்பதையும் அதில் திறமைதான் செல்வம் என்பதையும் விளக்குவதற்கு அவரே ஒரு நல்ல அடையாளம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன்.